Welcome to Easy Max. இன்னைக்கு 9th Max chapter 7ல exercise 7.1ல second sum பார்க்கலாம். The side of the triangular ground are 22 meter, 120 meter and 122 meter. Find the area and cost of leveling the ground, the rate of 20 rupees per meter square. So first area of triangular ground கண்டுபிடிக்கணும். Next cost of leveling கண்டுபிடிக்கணும். Okay. ஸோ ஃபஸ்ட்டு சைடு எழுதிக்கலாம். சைட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ 22 மீட்டர், பி 120 மீட்டர், சி 122 மீட்டர். ஸோ இப்போ செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாமா? எஸ், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஸோ ஏயோட வேல்யூ 22வா? 22 ப்ளஸ் 120 ப்ளஸ் 122 டிவைட் பை 2. ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 264 கிடைக்கும். ஓகே, 264 divided by 2. ஸோ இது கேன்சல் பண்ணும்போது 1 2 is 2, 1 2 is 2, 3 2s are 6, 2 2s are 4. ஸோ 132. S equal to 132 meter. ஸோ நெக்ஸ்ட்டு by Heron's formula, area of triangular field equal to root of s into s minus a into s minus b into s minus c. ஸோ எஸ்ஸோட வேல்யூ என்னது? 132 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 132 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு s minus a 132 minus 22. நெக்ஸ்ட்டு 132 minus b யோட வேல்யூ 120. நெக்ஸ்ட்டு s minus c. ஸோ 132 minus 122. ஓகே, 132 into, ஸோ 132 மைனஸ் 22 சப்ராக்ட் பண்ணும்போது 110 வரும். நெக்ஸ்ட்டு 132 மைனஸ் 120 12 வரும். 132 மைனஸ் 122 10. ஸோ இதை 132 எப்படி எழுதலாம்? 11 into 12 எழுதலாமா? 11 12s are 132வா? நெக்ஸ்ட்டு இந்த 110 11 into 10 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 12 into 10 இருக்குது. ஸோ இதில் 11 வந்து 2 டைம்ஸ் இருக்கா? ஸோ 11 ஸ்கொயர் போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு 12 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 12 ஸ்கொயர் போட்டுக்கலாம். இன்ட்டு 10 2 டைம்ஸ் இருக்குல்ல, ஸோ 10 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிருமா? 11 into 12 into 10 இருக்கும். ஸோ இதை சப்ராக்ட் மல்டிப்ளை பண்ணும்போது 11 12s are 132 into 10. ஸோ 1320 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது ஏரியா ஆஃப் ஃபீல்ட், ட்ரையாங்குலர் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் லெவலிங் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்குலர் கிரவுண்டு 1320 மீட்டர் ஸ்கொயர். ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ஆஃப் லெவலிங் இஸ் 20 rupees பெர் மீட்டர் ஸ்கொயரா? ஸோ therefore total cost of leveling ground equal to 20 into 1320. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ 26,400 கிடைக்கும். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.